பினான்சியல் பிளானிங்ல நம்ம ஃபைனலா பார்க்க போற டாபிக் தான் ஏர்னிங்ஸ். பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நம்முடைய ஏர்னிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போறோம். நமக்கு ஒர்க் பண்றோம். அதுக்கு நமக்கு ஒரு பணம் கிடைக்குது இல்லையா? அதுக்கு பேர் வந்து சேலரி. இதுவே நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பிசினஸ்ல நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து ப்ராஃபிட். அப்போ ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பணத்தை நம்ம பினான்சியல் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஏர்னிங்ஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போற ஒருத்தரு ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீட ரென்ட்க்கு விட்டுட்டு மந்த்லி ஒரு ரெண்ட் ஏர்ன் பண்றாரு இல்லையா? அதுதான் வந்து அவருடைய ஏர்னிங்ஸ். ஏன் அப்படின்னா, அவரு அந்த வீட கட்டி முடிச்சிட்டாரே தவிர, அதுக்கப்புறம் அவரு அதுல எந்த ஒர்க்கும் பண்ணல. ஆனா அதுல இருந்து அவருக்கு ரெகுலரா இன்கம் வருது. இந்த மாதிரி நீங்க ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலரா ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த டிவிடெண்ட் தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த ஷேருடைய பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது வந்து உங்களுடைய கேபிட்டல் கெயின். சோ நம்முடைய ஏர்னிங்ஸை நம்ம வந்து எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ நம்மளுடைய பினான்சியல் பிளானிங்ல பட்ஜெட்டிங், அதுக்கப்புறம் டெப்ட் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் இன்சூரன்சஸ், அதுக்கப்புறம் இந்த டைவர்சிஃபிகேஷன். இந்த டைவர்சிஃபிகேஷனுடைய பேசிக்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏர்னிங்ஸை இன்கிரீஸ் பண்றதுதான். சோ ஒன்ஸ் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்முடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா, வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.